இல்லைன்னா இது வந்து நம்ம சுக்கா ரொட்டி சப்பாத்தி சாப்பிடறதுக்குமே இது சொன்ன வந்து மாதிரி தால். கேரட் மட்டும் கிடக்கு பாருங்க. இட்லி தோசை நான் ஆப்பம் இப்ப பூரி. சோறுக்கு வந்து நம்ம ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, அதாவது சப்பாத்திக்கு. சாம்பார் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிப்பா. ஒரு கடையில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கழிச்சுக்கிடலாம். ஏன்னா அது அவ்வளவு டேஸ்ட். சாம்பாரோட ஒரு டேஸ்ட்னா அது இதுதான். ஆமா. புரோட்டீன் எல்லா பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிகள் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆமா. கண்டிப்பா கத்திரிக்காயில மேக்ஸிமம் யாரும் விரும்ப மாட்டா. ஹாய் எல்லாருக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பினேஷனோட ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அப்படின்னா இந்த கறிக்கு இது வச்சா நல்லா இருக்கும், அப்படியா? இந்த கறிக்கு இது வச்சா நல்லா இருக்கும், இந்த கறிக்கு இந்த இன்கிரீடியன்ட் சேர்த்தா நல்லா இருக்கும். சரி, பாத்துருவோமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு கடையல். கடையல் மூடா? கடையால மூடல, கடையல். கடையல்னா எல்லா காய் வரும், மேக்சிமம் காய்கள்லாம் வந்துருச்சு. இப்ப கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, என்ன பாருங்க, உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, உள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன உள்ளி தான், பச்சை மிளகு, காஞ்ச மிளகு, கத்திரிக்காய் வெட்டி நான் கருத்தர கூடாதுன்னு சொல்லி தண்ணியில போட்டிருக்கேன். சரி, இது கூட பருப்பு நம்ம ஒரு கைப்பிடி போடணும். என்ன பருப்பு? தோரம் பருப்பு. ஆனா நயம்பருப்பு தான் டேஸ்ட். நான் நயம்பருப்பு தான் நம்ம போடுறோம். ஏற்கனவே பருப்பு ரெசிபில நான் ஒரு நயம்பருப்புன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அந்த பருப்பு தான் நம்ம இன்னைக்கு வேக வச்சிருக்கோம். அப்படி முடியாதவங்க என்ன செய்யணும், ஏன்னா அது வேக டைம் எடுக்கும், அதனால நான் அதை தனியா வேக வச்சிட்டேன். இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் பருப்பு இருக்கலாம், சரி, இந்த பருப்பை இது கூட போட்டு வேக வச்சிடலாம். வெந்துடும். இது உடனே ஒரு காய் வேகக்கூடிய டைம்ல இந்த பருப்பு ரோஸ் பருப்புக்கு ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து நயம்பருப்பு வச்சு செய்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா கிடைக்கும். அதனால நான் வந்து பருப்பு அவிய வச்சிருக்கு. ஆமா, ரொம்ப குழஞ்சிய வைக்கல, ஒரு மாதிரி வேக வச்சிருக்கேன். பாதியாவது முக்கால் பங்குன்னு நினைச்சிடலாம். சரியா? இனிமேல் இது கூட எல்லாமே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணிருக்கு. ஒரே அளவுல. ஒரே அளவுல. தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு கேரட் போட்டிருக்கேன். காரத்துக்குன்னு போடல, ஒரு சுவைக்காக வேண்டி வத்தல், ஒரு பச்சை மிளகு. ஏன்னா எல்லாம் பெருசா இருக்கனால எரிப்பு கூட்டிடக்கூடாதுல. அது மாதிரி சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு ரெண்டு சேர்ந்து எனக்கு ஒரு கைப்பிடி போட்டாச்சா. இனிமேல் புளி இருக்குல்ல போடணும். நான் வந்து கரைச்சி ஊத்தணும், அப்படியே போட்டுடலாம். கரைச்சி ஊத்ததோட இந்த மாதிரி அதுல உள்ள தோல் இதெல்லாம் எடுத்து கூட போட்டு நம்ம வந்து மத்து வச்சுதான் கடையணும். அப்ப அதுக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி சரி புளி போட்டிருக்கேன். புளி காணாட்ட நமக்கு என்ன பிசைஞ்சு ஊத்திக்கிடலாம். உப்பு போடணும். உப்பு தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் நல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது, டிஃபனுக்கு நல்லா இருக்கும். டிஃபனுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை ஊத்தணும். நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம். பருப்பு வெந்திருக்கிறது தெரியும், ஒரு அரை பங்கு தான் வெந்திருக்கு. ஆமா, இது கூட போட்டு நம்ம மசிக்கணும். பாத்தீங்களா? கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி லைட்டா மஞ்சள் பொடி போட்டுருவோம்னா காய்கள் முங்கோடைய அளவு நம்ம தண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா கடைஞ்சதுக்கு அப்புறம் வெந்நி ஆட் பண்ணிடலாம். 5 விசில் வரணும், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வேகணும். இதுதான் கடையல். அதுக்கு அடுத்தால நம்ம செய்யக்கூடியது, இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து இஞ்சி துவையல். இஞ்சி துவையல்னு சொல்லலாம், இஞ்சி பச்சடி போல. நம்ம வந்து ஏன்னா வசக்கிதான் அரைக்க போறோம். துவையலாவும் எடுக்கலாம், கிச்சடியாகவும் எடுக்கலாம், டபுள் சாய்ஸ். அதுக்கப்புறம் முட்டைகோஸ் துவரன். அதுக்கு முட்டைகோசை நறுக்கி தண்ணியில போட்டிருக்கேன். கூட பச்சை மிளகாய் நறுக்கி போடணும். உள்ளி, அதுல இருந்து ஒரு 1/4 பங்கு தான் உள்ளி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி துவையலுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோமா? இது வந்து வடை சுட்ட பாத்திரம் தான். நம்ம வைக்கக்கூடிய 3 கறியுமே சோத்துல போட்டு சாப்பிட, வெறுத்து சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் தான்.
இதுல இது பிடிக்கலன்னா அது பிடிக்கல அது அப்படி காம்பினேஷனோட தான் இருக்கும். இது இஞ்சிக்கு முதல்ல இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துருவோம்னா இந்த இஞ்சி துவையல் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இருக்கும். ஆமா, அது நம்ம இஞ்சியெல்லாம் நல்லா வதக்கிடணும். இஞ்சி நல்லா பொரிஞ்ச பிறகு பார்ப்போம்னா இஞ்சிய நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா அந்த நீர்ச்சத்தெல்லாம் வத்திருமா, அப்போ சீக்கிரம் நாஸ் ஆகாது. இதே அளவு நம்ம தேங்காய் எடுத்தா போதும். வெள்ளைப்பூடு 10 கணம் ஆட்டுப்பூடு வறுத்துரும். இல்ல செவக்க வறுக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலை, வத்தல் பொடி குறைச்சு போட்டா போதும். இஞ்சியே இருக்கும், அதனாலதான் கொத்தமல்லி பொடி. எப்பவுமே வத்தல் பொடி எவ்வளவு போடுவோமோ அதுல ஒரு பங்கு கூடுதலா மீடியத்துல வச்சு வறுத்துருவோம்னா கருகிற கூடாது. உப்பு போடலன்னா உப்பும் புளியும் அரைக்கும் போது போடணும். அதான் சொல்லல, இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட், ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொன்னு ஆட் பண்ணணும். தயிர் சாதத்துக்கு லெமன் 1 part ரைஸுக்கு எல்லாம் இது நல்லா இருக்கும். 1 part ரைஸ்னா கூட்டாஞ்சோறு இன்க்ளூட். அது போக இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா இஞ்சியெல்லாம் நிறைய இருந்தா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செய்து வச்சிடலாம். நல்லெண்ணெயிலேயே செய்வாங்க, நம்ம செய்யணும். இது இஞ்சி இந்த மாதிரி போகுதுன்னா இனி அடுத்தால கேபேஜ் தோரன். தோரன் எல்லாமே நமக்கு தேங்காய் தான். அதான் டேஸ்ட், மனம், குணம். குணம். கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு போடணும். விசில் வந்தா கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். கேரட் ஒண்ணும் பல்லுல படும் மாதிரி வரும். ஆமா, கண்டிப்பா. அது அது ஒரு டேஸ்ட், அதனால போட்டாச்சு. முட்டைகோஸ் எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுல இருந்து ஒரு 1/4 பங்கு நம்ம உள்ளி எடுத்தா போதும். பச்சை மிளகு, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகு போடாண்டாம். நீட்டை தொடச்சி போட்டுதான் நம்ம சமையலே ஆரம்பிச்சோம். உப்பு அரைக்கணும்னா தேங்காய் எடுத்தோம். அதாவது முட்டைக்கோஸ் பாதி தேங்காய் பாதி இரண்டும் சேர்ந்து கலவைதான் முட்டைக்கோஸ் தோரன். 1 part ரெசிபில முட்டைக்கோஸ் வச்சு ரைஸ் போடு. இதுல போடு தோரன். தோரன் கரைக்கணும். அதுக்கு அங்கப்பட்ட மாதிரி இருக்காரு. இது ஆஃப் பண்ணுங்க.
ஜீரகம், ம். பூடு போட்டிருக்கோம். பச்சை மிளகு போட்டு அரைக்கலாம், வத்தல் மிளகு போட்டு அரைக்கலாம், என்ன போட்டு அரைக்கலாம். இது ஏற்கனவே பச்சை மிளகு உள்ள போட்டிருக்குல்ல, ஆமா, அரைக்கணும். அதனால பச்சை மிளகாவே போட வேண்டியது. மஞ்சள் பொடி, ஜீரகம், பூடு, தேங்காய், பச்சை மிளகு. தண்ணி ஊத்த கூடாது. போடணும். எதுக்கு வந்து தேங்காய் கூட போட்டு நம்ம வதக்குவோம்னா சீக்கிரம் ஊசி போகாது, கெட்டு போகாது. ஊசி போகாது, நூலு போகாது. அன்னைக்கே சொல்லியாச்சு ஸ்டெப்பா, நம்ம தமிழ் நாகர்கோவில் வந்து இப்படித்தான். ஒரு அரை கப்பு தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஊத்த கூடாது. வச்சு இப்படி ஊத்திட்டு மீடியத்துல வச்சு மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ரொம்ப வந்து ஸ்பூனை போட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காண்டா. என்னைக்குமே கேபேஜ்ல முட்டைகோஸ் வந்து ரொம்ப வெந்து நம்ம சாப்பிடறதோட ஒரு 3/4 பங்கு வெந்து பல்லுல கடிபடம் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் மீடியத்துல வச்சு வெறும் அரை கப்பு தண்ணி குறைவாதான் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம கழுவுன தண்ணி அதுல கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்குமா, அதுக்காக வேண்டி. நீ இஞ்சி துவையலுக்கு ரெடி பண்ணிடுவோம்னா இதுல உப்பும் புளியும் இன்னும் நம்ம போடணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை லைட்டா ஒரு சதைச்சிட்டு இதெல்லாம் அம்மியில வச்சு அரைக்கணும். நல்லா இருக்கும். என்ன செய்ய, புளியும் உப்பும். எப்பவுமே புளி வாங்கணும்னே நம்ம அதுல உள்ள தோடு இதெல்லாம் அடைச்சு எடுத்துட்டா ஈஸி. இதுல வந்து புளி வந்து கொஞ்சம் முன்னாடி நிக்கணும். சாப்பிடும்போது லைட்டா புளிப்பு சுவை வந்து சாப்பிட்டோம்னா அந்த எரிப்புகள் ரொம்ப தெரியாது. தாளிக்கணுமா? நம்ம தாளிக்கணும்ல. லைட்டா நம்ம ஒரு 1/4 கப்பு குறைவா தண்ணி சேர்த்துடுவோம்னா, ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். மேலே அவ்வளவுதான். சூப்பரா எண்ணெயெல்லாம் இனி ஒண்ணுமே ஊத்தாண்டா. இனி மூடிக்கூடாது. இதுக்கு நல்லெண்ணா, துவரெண்ணெய், தேங்காய், துவையல் கிச்சடினா நல்லெண்ணெய். துவையல் கிச்சடி இல்ல, பச்சடி. கடுகு, உளுந்து போட விடாது. நாள்படையா இருக்கக்கூடிய சாதனங்களுக்கு உளுந்து போட விடாது. சிம்ல வச்சுட்டேன். எண்ணெய் ஊத்தி அரைச்சாலே இப்படி துவையல் போல நம்ம எடுத்துடலாம். இங்க பாருங்க, 1/4 கப்பு கூட கிடையாது. இத நல்லா அந்த எண்ணெயில இருக்கலாம், நல்லா ஷார்டேஜ் பண்ணுங்க. இந்த எண்ணெய் இதை அப்சர்வ் ஆக்கணும். இதோட டார்க்கா வறுக்கனாலும் வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் தானே ரெடி பண்ணி கேரளா ஸ்டைல்ல கொஞ்சம் ரொம்ப டார்க்கா வறுத்து கருகருன்னு. அது இஞ்சி தீயல் கலர்ல வந்துடும். இது துவையல்னால நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு 2 ஸ்பூன் போலதான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுல பச்சை வடைகள் எதுவுமே கிடையாது. வச்சு இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம்லாம் இருந்தாதான் இந்த துவையல நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் எல்லாம் தெரியும். நான்ஸ்டிக்ல கண்டுபிடிக்க முடியாது. அல்வா மாதிரி வரணும். வந்தாதான் அது எப்படின்னா ஈரம்லாம் அப்சர்வ் ஆகும்போது ஒரு சவுண்ட் கேட்கல, சுறுசுறு. அந்த சுறுசுறு நான சவுண்ட் போறேன்னு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
ஆனா கைப்பட கூடாது. வெறும் வெள்ளைச்சோறு, சுடுகச்சோறு, நல்லா இருக்கும். இது வச்சு பப்படம், சைடிஷ் பப்படம். சைனீஸ் தேங்காய் துவையலா? சைனீஸ் தேங்காய் துவையல் இல்ல சரியா? ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணா அது ஒரு சவுண்ட் கேட்குதா? ஆறுனோன்னு துவையல் போல நம்ம உருட்டி எடுத்துடலாம். கலர் மாறுதா? மாறு மாறு. இதுதான் இந்த துவையலுக்குள்ள முக்கியம். நம்ம அந்த கலர்ல கொண்டு வந்துட்டோமா, முடிஞ்சு. நீ ஆஃப் பண்ணுவேனா? இன்னைக்கு துவையல் ரெடி. கலர் அடுத்தால மஞ்சள் கலர்ல ஒண்ணு வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம். நீ அடுத்தால வேலையே இருக்கு. மண்சட்டி இருக்கலாம். ஆமா, இதுலதான் இந்த கடையல் வைக்கணும். ஏன்னா மண்சட்டிக்கு ஒரு டேஸ்ட் உண்டு தெரியுமா? அதனால சொல்லுங்க. கடையலுக்கு நம்ம அவிச்சு எடுத்துட்டோமா, சட்டி வச்சிருக்கேன். மீன் சட்டி இல்ல இது. இது மாதிரி இது வந்து மண் சட்டி. மீன் சட்டி தனியா இருக்கு. இல்ல அது அப்படி இல்ல, கிடையாது. மீன் வச்சு செஞ்ச மீன் சட்டி அதுதான். அது உங்களுக்கு புரியல. மொத்தத்துல மண் சட்டி வச்ச பாத்திரத்திலே தான் வைக்கீங்கன்னா அடுத்த கமாண்ட் வரும். அதுக்காக வேண்டி இது கடுகு, ரெண்டு வெந்தயம் போடணும். பொடியிட்டு பொடிய ஆரம்பிச்சுட்டு சிம்ல வச்சுட்டு எரிப்பு பார்த்து சேர்த்துடும், இல்லைன்னா லாஸ்ட் சேர்த்தலாம். புளி எரிப்பு ரெண்டுமே நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம். நான் ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி பொடி 1 1 போட்டிருக்கேன்னா, காயப்பொடி சிம்ல வச்சாச்சு. தண்ணி லாஸ்ட் சேர்க்கலாம். இதை வந்து பால்ல வச்சு கடைவாங்க. நம்ம வந்து குக்கர்ல வச்சு வேக வச்சதுனால நான் வந்து இப்படி வெந்துட்டாங்களா எல்லாம் வந்துருங்களா. அந்த கேரட் ஒண்ணும் தான் நமக்கு வந்து பல்ல பட மாதிரி இருக்கும். அது மாதிரி புளி வந்து நான் எல்லா தோடெல்லாம் எடுத்து போட்டதுனால அது மசிஞ்சிடும். கடையும் போது பார்த்துடணும், கையில பற்ற விடாது. அதுதான் இதுல. பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிடலாமா? பிரியாணிக்கு வெறும் கத்திரிக்காய் மட்டும் போடுவாங்க. கத்திரிக்காய் அது தொக்கு. ஆமா, கத்திரிக்காய் போட்டு புளிக்கறி வச்சிடலாம். கத்திரிக்காய் பொரியல் டேஸ்ட் பார்த்துட்டு அது தண்ணி ஊற்றணும். நம்ம புளியே வேண்டாம். எப்படி இருக்கு? நல்ல ஒரு டேஸ்ட். டேரக்டா இதுல ஊத்திடுவோம். சரியா? டேஸ்ட் பண்ணாண்டா கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிடணும். நமக்கு அது தேவையில்லை. கொதிக்கட்டு. சரியா? ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிற வேண்டியது. எல்லாம் மேல வந்துட்டோம். அவ்வளவுதான் விஷயம். ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இதுல இன்னும் சூடு இருக்குமா, அதனால ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா எப்படி இது கொஞ்சம் கட்டி ஆகும். என்னன்னா இது வந்து நம்ம சுக்கா ரொட்டி சப்பாத்தி சாப்பிடறதுக்குமே கேரட் மட்டும் பாருங்க. என்ன டிஃபனாக இருந்தாலும் இது வந்து சைட் டிஷ்க்கு அவ்வளவு இதா இருக்கு. அவ்வளவுமே சைட் டிஷ்க்கு இல்ல, மெயின் டிஷ். ஏப்பா டிஃபனுக்கு இட்லி தோசை இப்ப சோறுக்கு வந்து நம்ம ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு சாம்பார் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு கடையில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கழிச்சுக்கிடலாம். ஏன்னா அது அவ்வளவு டேஸ்ட். சாம்பாரோட ஒரு டேஸ்ட் அது. இதுதான் புரோட்டீன். எல்லா பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிகள் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. கண்டிப்பா கத்திரிக்காய் மேக்ஸிமம் யாரும் விரும்ப மாட்டா. அது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அவ்வளவு வெஞ்சனம் எல்லாமே சேர்ந்துருக்கா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ணிடுவோமா, வெயிட்டிங் பண்ணிடுவோமா.
நீங்க கரெக்டா இப்படி எடுத்தா துவையல் பதத்துக்கு வந்துடும். கத்திரிக்காய் கோஸ் சைட்ல வச்சிடட்டா? வைக்கலாம். ஊத்திங்கிறத வந்து எல்லாம் இருக்குங்க. கட்டியாயிரும் இது வைக்க கொஞ்சமா இங்க நாவல் அரங்களுக்கு ஒண்ணு குழம்பு ஊத்துனாலும் சைட்ல ஒரு பிளேட்ல குடுக்கணும். இவ்வளவு இருக்கு. பப்படம் வேணா பொரிச்சுக்கிடலாம். பப்படம், முட்டை ஆம்லேட் எப்படி இருக்கு? சூப்பர். சரியா? இந்த கத்திரிக்காய் கடையில ஊசுமான்னு கேட்டா ஊசாது. ஓகே, நல்ல, ஏன்னா நம்ம பருப்பு எல்லாமே தனியா அவிச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுனால ஊசவே செய்யாது. பருப்பு டபுள் பாயில் முதலே கொதிக்க வச்சிருக்கேன், வேக வச்சிருக்கேன், திரும்பி வேக வச்சிருக்கேன். ரெண்டாவது புளி வந்து நம்ம கைப்புளி விடல, அது கூட போட்டு வேக வச்சிருக்கோம். கைப்புளி ஊத்தினா கூட அந்த தண்ணியில வந்து இலச்ச டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம கைப்புளி ஊத்தாம ஒரு துண்டு புளியாவே போட்டேன். நல்ல புளியா இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான். கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு பாருங்க, செய்து பாருங்கன்னா அப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேற இதுல மாறிடுறேன். அப்படிதான் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல வீடியோ வேணா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ செஞ்சுக்கோங்க. பாய்.